வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் தேங்காய் பர்ஃபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிக்சிங் பவுலில் நான் காஞ்ச துருவன தேங்காய், இது நான் 1.5 கப்பு எடுத்துக்கிறேன். இது கூட 1 கப்பு மில்க் பவுடர், condensed மில்க் 1/4 கப்பு. இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எசன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனாலும் வேண்டாம். இப்போ இது நம்ம நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இது நான் 2 பார்ட்டாக எடுத்திருக்கேன். இது நம்ம சம அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு பார்ட்டில் ஃபுட் கலர் ஜெல் டைப்பில் நான் சேர்க்குறேன். ஆரஞ்சு கலர், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம அதாவது உள்ளே நம்ம ஒயிட் கலர் வச்சுட்டு மேலே அதை ஆரஞ்சு கலர் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒயிட் கலரை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அது மேலே ஆரஞ்சு, இதை நம்ம ரோல் பண்ணலாம். அதாவது சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி தட்டையாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம அந்த ஒயிட் கலர் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பர்ஃபி ரோலை நடுவில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரோல் பண்ணும்போது பட்டர் ஷீட் போட்டு ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பி விடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பட்டர் ஷீட்டோ இல்லைன்னா கவர் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்கொயராகவும் பார்த்துக்கலாம். இது செய்கிற நேரம் ரொம்ப ஈஸி, ரொம்ப குறைவான நேரம் கூட. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம அதே பட்டர் ஷீட்டில் வச்சு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். நம்ம இதை ஒரு 1 மணி நேரம் போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அப்போ தான் நம்ம எடுத்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா உடஞ்சிரும். இப்போ 1 மணி நேரம் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது நான் இதுக்கு மேலே சில்வர் பேப்பர் வச்சு ஃபுல்லாகவே அது கவர் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். இது இல்லைனாலும் ஓகே தான். ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்முடைய தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 குறைவான நேரம் ஆனால் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற ஒரு ஸ்வீட் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.